வீட்ல ரொம்ப கண்டிஷன், என் பேர்ல நிறைய பெட்டிஷன். நான் ரூல்ஸ் மதிக்கும் மனுஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சன். நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், செய்ற வேலைக்கு எதுக்கு கமிஷன்? நான் கேப்பேன் ஏன்னா சிட்டிசன், நம்ம விரல்ல இருக்கு சொல்யூஷன். மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல். சுத்தமான குடிநீர் தருங்க. இன்னைக்கு பழையப்பேட்டைக்கு வந்த தண்ணி லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கா, பைனி மாதிரி இருக்கா? அந்த தண்ணி யாராவது குடிப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கு வந்த தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். லெமன் ஜூஸ் மாதிரி இருக்கா, பைனி மாதிரி இருக்கா? தண்ணி கிடையாது. குப்பைல வருவாங்களா வண்டி, அந்த குப்பாட்டில் வர வண்டியை வந்து டோர் சரி கிடையாது. குப்பை நடுவ ரோட்டை சுத்திட்டு போகுது. இதே மாதிரி சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை, இதை தீர்த்து வைக்க முடிய மாட்டேங்குது. இவங்க செலவு வைக்கணும்னாங்க. இன்னொன்னு என்னன்னா, தமிழ் சமுதாய தலைவர்களுக்கு உள்ள சிலை கிடையாது. அதுக்கு செலவு வைக்கிறதுக்கு ஒரு கிராமத்துல இருந்தோ ஒரு சமுதாய அப்படின்னர் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா சிலை நாங்க வைக்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க செலவு வைப்பீங்க, பின்னாடி எதுவும் பிரச்சனை வரும், அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், அதனால வைக்க முடியாது அப்படிங்க. அப்ப நீங்க கருணாநிதிக்கு செலவு வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி செலவு வச்சீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நாங்க சிலையை அடிச்சு நொறுக்கிடுவோம். கவசத்தையும் கண்டதில்ல, எந்த குண்டலமும் கூட இல்ல. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பாதிக்கும். இதை கருத்துல கொண்டு செலவு வைக்கிற முடிவை கைவிட்டுட்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வேலையை மட்டும் பாருங்க. இதை ஒண்ணுதான் நாங்க சொல்லுவோம். சட்ட வன்முறையை நாங்க கையில் எடுக்க விரும்பல. நீங்க மீறி செஞ்சீங்கன்னா நாங்க அதை செய்யற விட்டு எங்களுக்கு ஒரு வழி கிடையாது. என் பேர் காளிமுத்து, சட்டமன்றத்தில் செயலாளர். இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன். நான் இருக்கிற வரை இது நடக்க